எத்தனை இட்லி வச்சோம் நமக்கும் மறந்துடும், எத்தனை சாப்பிட்டோன்னு அவங்களுக்கும் மறந்துடும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சால்னா நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ பாரு இட்லி தோசை அப்படின்னா சாம்பார் சட்னின்னு வைக்காமல் சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குயிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எம்டி சால்னா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய், 6 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 4 பிஞ்ச் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, கசகசா ஆல்ரெடி ஊற வச்சது போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டு எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி 3 பச்சை மிளகா போட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, 2 தக்காளி ஸ்லைஸாக ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடலாம். கரம் மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.